அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன். அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி மாத பலனை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம். புத்தாண்டு பலனுக்கு அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலன்ல. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க, ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் மாதமா இருக்கட்டும், இல்லை ஆங்கில மாதமா இருக்கட்டும், எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லா பலனும் பாருங்க, ஒரு பொது பலன் தான் பாக்குறீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு. நான் எல்லா வீடியோலும் சொல்றதான் ஒரு பொது பலனாக பாருங்க. இப்ப இந்த அம்மன் அருள் டிவில வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த மார்கழி மாசத்துல விசேஷங்கள் என்ன, விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க. இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது. இதுக்கு மாதிரி தட்சிணாயன காலம் நடந்துச்சு. இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்தெல்லாம் துவங்கக்கூடிய நாள். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த மாசத்துல பாருங்க, மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்திலையுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் 4 மணிக்கு, விடிய காலை 4 மணிக்குள்ள எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும். ஏன்னா இது தேவர்களுக்கு அதாவது தூங்கி எழும்பக்கூடிய நாள்கள் தான். அதனாலதான் இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க. தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க. அதனாலதான் 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே சிறப்பாக பூஜைகள், தேவாரம், திருவாசகம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே. மெயினா சிவன் ஸ்தலத்துல பாருங்க, 6 ருத்ரா தரிசனம் ஒண்ணு இருக்கு. மார்கழி மாசம் 11ஆம் தேதி தான். இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே. இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அனைவருமே இந்த 6 ருத்ரா தரிசனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம். திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள், பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அது மட்டும் இல்லைங்க, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாளும் வாங்க. பெருமாளுக்கும் உகந்த நாள். இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே 4 மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணணும். எல்லாருமே 4 மணிக்கு விடிய காலம் எல்லாமே இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க. எல்லாம் அல்ல இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. விருச்சகம் அப்படின்னா என்ன? இதுலயுமே ஒரு சுபிச்சமாக இருக்கக்கூடிய ராசி தான் விருச்சகம் அப்படிங்கிறாங்க. விருச்சகனா மரம், சுபிச்சமாக இருக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? விருச்சக ராசியில பிறந்தா குணங்கள் எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய காலபுருஷனுக்கு அது 8வது ராசியா வருது பாருங்க. ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8வது ராசி. 8னா என்ன? எல்லாருமே இந்த 8ஆம் நம்பரை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இப்படிதான் இவங்களுடைய குணம். பார்க்க ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல இருக்குப்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க. விருச்சக லக்னத்துல பிறந்தாலும் சரி, விருச்சக ராசியை பிறந்தாலும் சரி, பார்க்க ஒரு டெரர் பீஸ் மாதிரி இருப்பாரு. ஆனா பழகிட்டா அப்படியே உள்ள அப்படியே அன்பை செலுத்துவாருங்க. அதான் விருச்சகம். பழகிட்டா ஒருத்தர் மேல உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நபரம் யார்கிட்ட இருக்கும்? விருச்சக ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நல்லா மைண்டை திங்க் பண்ணுவாரு பாருங்க. பயங்கரமாக ஒரு நிறைய பேர் இந்த சயின்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல நிறைய பேர் பாருங்க இந்த மருத்துவராக இருக்கட்டும், கெமிக்கல் மருந்து சம்பந்தமா வேலை பார்க்குறவங்க இருக்கட்டும்,
மருத்துவர், இது எல்லாம் பாருங்க விருச்சக ராசி விருச்சக லக்னத்துல தொடர்புல இருப்பாங்க. நிறைய ஒரு மறைமுக வருமானம், ஒரு வேலையை கற்பனை பண்ணி திங்க் பண்ணி இறங்கிட்டேன்னா அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா முடிப்பாங்க. அந்த குணம் அப்படியே இருக்கும் விருச்சக ராசிகிட்ட. அப்ப எதுலையுமே ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். விருச்சக ராசியில பிறந்துட்டா பிடிவாத குணம், இவங்கள மாதிரி யாரும் பிடிவாதமா பேச முடியாதுங்க. பிடிவாத குணம் நிறைய இருக்கும். ஒரு வேலையை முடிச்சா கண்டிப்பா அதை முடிச்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா உண்டு. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. இவங்களுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது தெரியுங்களா விருச்சக ராசி என்பவர்கள்ட்ட. எட்டுங்கிறது திடீர் சிந்தனை மாறும், வேற ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஆகிட்டே இருப்பாங்க. எதனால சொல்லுங்க? இவங்க ராசியில சந்திரபாவம் நீசமாகறாருல, அப்ப அந்த விருச்சக ராசியோட குணம் மன குழப்பம் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இவங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பழகிட்டா நிறைய பாசத்தை காட்டுவாங்க விருச்சக ராசிக்காரங்க. அந்த குணம் அப்படியே இருக்கும் விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன், மார்கழி மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த விருச்சக ராசி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்த பாவத்துல சஞ்சாரம் செய்யறான்னு பார்ப்போம். உங்க ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் விருச்சக ராசியில 2ஆம் பாகத்துல சூரிய பகவான் புதன் பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. சனி பகவான் 4ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறார். அதாவது கும்ப ராசியில 5ஆம் பாவத்துல ராகு பகவான் மீன ராசியில சஞ்சாரம் செய்யறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மேஷ ராசியில 11ஆம் பாகத்துல கேது பகவான். இதான் அந்த மாதத்துடைய கிரக அமைப்பு. இதுல 2 கிரக பயிற்சி வருது. சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு 10ஆம் தேதி வரை அவர் துளாராசில இருக்காரு. அதுக்கப்புறம் தான் உங்க ராசிக்கே வர்றாரு சுக்கிர பகவான். மார்கழி 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு பாருங்க. அதாவது மார்கழி மாசம் 12ஆம் தேதி வரை அவர் உங்களுடைய ராசி வீட்டுல தான் இருக்கிறார். மார்கழி 12ஆம் தேதி வரை விருச்சக ராசி தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றம் மட்டும்தான் இதுல இருக்குது இந்த மாசத்துல. பொதுவா பாருங்க இந்த விருச்சக ராசிக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த மாத கோள்கள் வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு இடமா தான் இருக்கு. எதுவுமே ஒரு மறைவு ஸ்தானமா காட்டல. கிரக கோள்கள் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. 2ஆம் பாவத்துல லாபத்துல கேது, லாபத்துல கேது, 5ல ராகு, பட்டய கிளப்பு 4ல சனி பகவான், 2ஆம் பாவத்துல சூரியன், செவ்வாய், புதன், உங்க ராசியில சுக்கிரன். அப்ப எல்லாமே நல்ல ஒரு இடத்துலதான், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கா பாருங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல கிரகம், கோச்சார கிரகம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை விடுங்க, விதி ஜாதகம் எப்படி இருக்கு பார்க்கணும். உங்களுக்கு விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். திசா புத்தி தான் மெயின். இப்ப என்ன புத்தி நடக்குது, அந்த புத்தி கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கான்னு பாருங்க. ஒரு இடத்துல நீங்க ஜாதகம் பார்க்க போனா சொல்லுவாங்க, இந்த மாசத்துல உனக்கு இந்த விஷயம் நடக்கும். அதாவது தொழில் நல்லா இருக்கும், திருமணம் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதான் ஏதாச்சும் சொல்றாங்க, திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா வீடியோலும் நான் சொல்றது என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க. உடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க, பிறந்த ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க. நம்ம என்ன கர்ம வினையில நம்ம பிறந்திருக்கோம். எல்லாத்துக்குமே கஷ்டம் இல்லாத மனிதனே கிடையாது இந்த உலகத்துல. கலியுகத்துல கஷ்டம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினையை இறைவன் கொடுத்திருப்பா. அந்த கர்ம வினைக்கத்தாலும் நம்ம மாத்தி நம்மளே அமைச்சிட்டு போயிடணும். கிரகத்தைத்தாலும் நம்ம மாறிடணும். அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா அந்த ஜோதிடத்தை சூப்பரா சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் இருக்கு, எல்லா பிரச்சனையும் தீர்வும் இருக்கு. பரிகாரங்கிறது என்ன, பெருசா உள்ள பிரச்சனை சின்னதா குறைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் எல்லா வீடியோவும் சொல்லுவேன் நான், இது ஒரு பொது பலனா எடுங்க, உங்களுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா விருச்சக ராசி. அது இல்லாம அவங்க உறவினர் நண்பர்கள் நிறைய ஜாதகம் எனக்கு வந்திருக்கு. விருச்சக ராசி உறவினர் நண்பர்கள் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா கிரக பயிற்சி, எந்த ஒரு கிரக பயிற்சியா இருக்கட்டும், ஆங்கில மாதம் இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம், குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தோம். நிறைய எல்லா கிரக பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் பயணிச்சு உங்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க. அனைவருக்குமே சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நான் எல்லா வீடியும் சொல்றதுதான், குரு அருள்லையே திரு அருளே கிடையாது.
அப்ப இது எல்லாமே நீங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, உறவினர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் என்னுடைய ஆசை. இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பொதுவா சொல்றேன், உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் நல்ல அமைப்பா இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் பாவத்துல இருந்தா என்ன வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு, அவ்வளவுதானே. குருவுடைய வீட்டுல தானே உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காருங்க, வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு. யாரு கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு? நல்லா பாருங்க, 10ஆம் வீட்டு அதிபதியோ சேர்ந்து உட்காந்துருக்காரா, சூரியோட சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சூரியன் தான் பலம் ஆவார். அப்ப விருச்சக ராசிக்கு இந்த நேரம் எல்லாமே ஒரு பொன்னான ஒரு நேரம், தங்கமான நேரம், ஒரு பொன்னான நேரம் நிறைய பேருக்கு. ஏன்னா லாபஸ்தான அதிபதி அங்கேதான் இருக்காரு, புதனும் அங்கேதான் இருக்காரு. அப்ப எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லா டைமிங்குமே கரெக்டா இருக்குது. அப்போ இந்த கோச்சார கிரகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் விதிஜாதம் நல்லா இருக்கும்ல. ஒரு சில பேருக்கு நான் பொதுவாக சொல்றேன் பாருங்க, யாருக்கெல்லாம் குரு பகவான் சரியாக ஒரு பலவீனத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. விருச்சக லக்னம், விருச்சக ராசி எடுத்து பாருங்க, கடன் சுமையை பார்த்துருப்பாங்க. இல்லை வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை பார்த்தான்னு கேட்டு பாருங்க. ஆமாங்க. இல்லைன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், தன்னுடைய குழந்தைகள் நல்லா பார்த்துங்க, இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது பிரச்சனை, இது எல்லாச்சும் ஒரு சின்ன சங்கடத்தை பார்த்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா ஏதாச்சும் வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ நீ எழுதி போட்டிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருக்காது. இல்லை ஏதாச்சும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த மாதம் தீர்ப்பு வருது, நல்லதா வருமா, இடம் சம்மந்தமாக இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே சரியா இருந்திருக்கு. ஆனால் இனிமேல் சரியா வரும், இனிமே வரும். எதனால? ஒன்றும் கிடையாது. 2 கிரகம் வக்ர நிவர்த்தி அடிக்கிறது டாப்பு. சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நவம்பர் மாசத்துலேருந்து. அடுத்து மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அப்போ எல்லா கிரகமும் நேர்கோட்டில் போகுது. உங்களுக்கு நேராக போக போகிறாங்க, ரிவர்ஸில் வந்தாங்க, இப்போ நேராக போக போகிறாங்க. அப்போ நேராக போனால் வாழ்க்கையை நேராக தானே மாறணும். அதனால சொல்றேன், விருச்சகம் இனிமே போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, சிறப்பான பாதை. சொல்லி வச்சு அடிக்கலாம் கில்லி மாதிரி நீ. அப்ப நீ எல்லாமே ஒரு வெறி ஆட்டம் உங்களுக்கு எல்லாமே பாருங்க. அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி குருவுடைய வீட்டுல இருந்தா எப்படி இருப்பீங்க நீங்க? கோபம் இருந்தாலும் இப்போ கோபத்தை காட்ட முடியாது. மார்கழி மாசம் கரெக்டா உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கோபத்தை வெளில காட்ட மாட்டீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அமைதியா தான் யோசிப்பீங்க. இந்த எண்ணம் தான் வரும் அதிகமா. உங்களுடைய சிந்தனை எல்லாமே வருமானம் தாங்க. குடும்பம், வருமானம், பேச்சு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதை தாங்க உங்களுடைய சிந்திக்க தோணும். இது எல்லாமே அமைப்பா கொடுக்க போறாரு விருச்சக ராசிக்கு. விருச்சக ராசிக்கு நான் கெட்ட பலன் சொல்லக்கூடிய நேரம் இந்த மாசம் நான் சொல்ல மாட்டேன். மார்கழி மாசத்துல ஜாதகத்துல யாருக்கெல்லாம் தசாபதி சரியா இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை தான். மனைவி கிட்ட பிரச்சனை தான், குடும்பத்துல பிரச்சனை தான், படிப்புல பிரச்சனை தான், எல்லாமே தடை தான். ஆனா இந்த தடைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாசம் மார்கழி மாசம் கண்டிப்பா அமையும். இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாதம். எல்லாருமே தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணணும். இந்த மாசத்துல தெய்வ வழிபாடு நிறைய பேர் பண்ணணும். அப்ப இந்த மாசம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு. வருமானம் ₹1 பணமாச்சும் நீங்க சேமிக்கணுங்க இந்த மாசத்துல. சேமிப்பு பயங்கரமா இருக்கும். தொழில், சுய தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க. மார்கழி மாசம் நீங்க பார்க்க வேணாம், மார்கழி மாசத்துலதான் பண்ணணும். இப்ப இறைவன் கண் விழிச்சு உங்களை பார்க்கக்கூடிய மாசம் மார்கழி மாசம் எடுத்துக்குங்க. அப்ப தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. தொழில லாபம் உண்டு. பழைய தொழில் லாபம் இல்லைன்னா இப்ப லாபம் கிடைக்கும். எதனால? 2ம் 10ம் ஒன்னா இணையுது. வேற எதனால வச்சு சொல்லலை. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. 2ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி தொழில்காரோட சேர்ந்துட்டாரு. அப்ப தொழில் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? டாப்பா கொண்டு போவாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் 3 நட்சத்திரம் 2 கிரகமும் நிக்குது. 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல நிக்கிறாரு. அப்ப எல்லாமே பலம் தான் செவ்வாய். அப்ப லாபமோ பணமோ பெருங்கொண்ட பணமோ தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்கணும். வருமானம் சிறப்பா இருக்கணும். வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும். இதுதான் இந்த நேரம். இப்போ உங்களுக்கு நான் எடுத்து சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறார். உத்தியோகம் சம்பந்தமாக உயர் பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரே கம்பெனில வேலை பார்த்துருப்பீங்க, ப்ரமோஷனுக்கே கிடைக்கலன்னு வெயிட் பண்ணுவீங்க, இப்ப ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் போக முடியல, எல்லாமே தடையாகுதுன்னா இப்ப வெளிநாடு போவீங்க. எதனால? லாபஸ்தான் அதிபதி அங்கேதான் இருக்காரு. 12ஆம் வீதவி உங்க ராசியில உட்காந்துருக்காரு. ஏன் வெளிநாடு போகணும்? ஜாதகத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டாருங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் எப்போ வர்றாரு நீங்க வெளிநாடு பறந்துடணும். ஒண்ணு வெளிநாடு போகணும், எல்லாம் கல்யாணம் பண்ணணும். 2 விஷயம் தான். தை மாசத்துல கல்யாணம் முடியும், இல்லைன்னா வெளிநாடு போவீங்க. அப்ப திருமண வாழ்க்கையும் சுகபோகமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. மனைவிக்குள்ள நல்லா அநுண்ணியமா இருப்பீங்க. இந்த நேரம் நிறைய பேர் திருமணத்துல பிரச்சனை சரியாகும். திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிரும். கரெக்டா மார்கழி 10க்கு அப்புறம் பொண்ணை பார்ப்பாங்க. தை மாசம் கெட்டி மேளம்.
அப்ப திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் பாருங்க, டெஃபினட்டா கிடைச்சிரும். மெயினா காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுமே சக்சஸ். அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி குருவும் சுக்கிரனும் நேரம் வர பாத்துக்கிறாங்களா, அந்த வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இனிமேதான் உங்களுடைய நேரம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி பிறகு உங்களுக்கு எதிரி எங்கே போய் கடன் கட்டலாம், கடன் உதவி கிடைக்கும். இடம் சம்பந்தமா, பூமி சம்பந்தம் உள்ள பிரச்சனை சரியாகும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த தை மாசத்துல நீங்க கண்டிப்பா வாங்க. மார்கழி மாசம் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வாங்க. வீடு வாங்குற யோகம் வந்தா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. வீடு வாங்கிடுவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குற யோகம் உங்களுக்கு தேடி வருது. படிக்கக்கூடிய மாணவ எல்லாமே சொல்றேன், படிப்பு கல்வி டாப்பா வரும் பாருங்க. இப்ப படிப்புல இவங்களை ஜெயிக்க முடியாது. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். சூரியன், செவ்வாய் பிளஸ் புதன் 11 கூடியவர் சேர்ந்து 2ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப பேச்சு என்ன, புதன் தான் என்ன வேகமா பேசுவார், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே சரச பல மொழி பேசுவார். அப்ப படிப்பு கல்வி இப்போ பெற்றோருக்கு எப்படி நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறாங்க. அரசாங்க வேலை கிடைக்க போது, இதுதான் ஃபர்ஸ்ட். உங்க குடும்பத்துல இந்த மார்கழி மாசத்துல பாருங்க, யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரும், இல்ல உங்களுக்கு அரசாங்க தொடர்பு வந்துடும். அப்ப அரசாங்கம் மூலம் வேலை, அரசாங்க தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு நிரந்தரமான ஜாப் கிடைக்கும். அரசியல் தொடர்பு பயங்கரமா இருக்கும். அரசியல் தொடர்புனா பட்டையை கிளப்புவாங்க இப்ப இந்த இடத்துல. இவங்க தான் இனிமேல் ராஜா. எதனால? ராஜா கிரகத்தோட உங்க செவ்வாய் உட்காந்துருக்காங்க, நீங்க ராஜா. அப்போ அரசியல்ல நிறைய ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, மக்கள்கிட்ட நல்ல பேர், இது எல்லாமே கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே. அப்ப எதிர்பாராத ஒரு மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் மூலமாக வருமானத்திட்ட அனைவருக்குமே, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ற அனைவருக்குமே சூப்பர். மருத்துவத்துறை, டெய்லரு, மருத்துவர் யாரெல்லாம் விருச்ச இலக்கணம், விருச்ச ராசி இருந்தாலும் சரி, இவங்க டாப்பு. இப்போ இந்த நேரம் சூப்பரான ஒரு யோகம். அப்ப அந்த கட் பண்றது, வெட்டுறது, இது எல்லாமே பாருங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட் பாருங்க, ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்ட்னா பாருங்க சூப்பரா இருக்கும். கட்டிட சம்பந்தப்பட்ட துறைகள், இராணுவம், போலீஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். மத்திய அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எந்த கமிஷன் தொழில்னாலும் லாபத்தை பார்ப்பீங்க. லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ராசி அதிபதி லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து இருக்காது. அதுவும் பாருங்க இந்த புதன் பவனும் கரெக்டா 14 மார்கழி 17 அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பெருங்கொண்ட பணம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அப்ப லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, ஜாதகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நகையோ பணமோ நீங்க சேமிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப பொதுவாக ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபம் தான் இந்த மாசம். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம். இதுல நான் கெட்ட பலன் சொல்றாப்புல உங்க அமைப்பு இல்லை, தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துட்டா இப்ப எல்லாமே இந்த மாசம் எல்லாமே சூப்பரா இருக்குது. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. பொறுமையான குணம், அமைதியான சிந்தனை, அனுசரிச்சு போற குணம் இவங்கள்ட்ட நிறைய விட்டு இருக்கும். விட்டு கொடுத்து போறது எல்லாமே ரொம்ப நிதானமா பேசுவாங்க. ஒரு தடவை பேசினா நல்லா பொறுமையான பேச்சு, பொறுமையான சிந்தனை அதிகமாக இருக்கும். கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி குரு நாள் வக்ரமா இருந்தாருங்க. செப்டம்பர் மாசம் வந்து வக்ரமா இருந்தாங்க. ஆல்ரெடி குரு வக்ர நிவர்த்தி பேச்சு பொறுத்து நிறைய பேர் இந்த விசாகனத்துல பிறந்தவங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குது. வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா இருக்கும், நிம்மதியா போவீங்க. திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. குடுக்கல் வாங்கல் பண சம்பந்தம் எங்கேயாச்சும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வட்டி தொழில் நல்லா இருக்கும். நகைக்கடை வச்சு வேலை பார்க்குற நல்லா இருக்கும். நகைக்கடை ஊழியர்லாம் நல்லா ஒரு அனுகூலம் அமைவீங்க. அதெல்லாமே கடன் வாங்கியாச்சு இடம் பூமி வாங்க போறீங்க. ஏதோ கடன் வாங்கியாச்சு இடம் பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குறவங்களாம் சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி டாப்பா இருக்கும். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி இப்ப புதுசா ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. உடல் உபாதனமே இருக்காது. இனிமே போகக்கூடிய பாதை பாருங்க எல்லாமே சிறப்பா இயங்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைப்புகள் அதிகமாக போடக்கூடிய நபர்கள். முயற்சி, வெற்றி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும். இவர் அம்மா மேல பாசம் இருப்பாரு, சகோதர மேல பாசம் இருப்பாரு. எல்லாம் நிறைய பாசத்தை நிறைய கொட்டக்கூடிய நபராக இருப்பாருங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும், நம்ம சொந்தமா வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இது மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் இருக்கும். அதாவது அனுசத்துல பிறந்தா அந்த குணம் அப்படியே இருக்கும். இவங்களுக்கு இனிமே தான் நேரம் நல்லா இருக்கு. எதனால? ஒரே விஷயம் தான், வேற எதையும் நம்ம போட்டு அழட்டிக்க வேணாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். நல்லா பாருங்க, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா நீங்க நல்லா ஸ்டெடியா வந்துட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல போனீங்க, இப்ப முன்னாடி போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, படிப்பு கல்வி இது எல்லாமே அனுகூலமா அமைச்சுடணும். நிறைய பேருக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்றது, வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றது, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றது, எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றது, இது எல்லாமே லாபத்தை பார்க்க போறீங்க. ஐடிஐ ஃபீல்ட்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும்.
மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது உங்களுக்கு நிறைய பேருக்கு. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேர் கிடைச்சிரும். உடல் உபாதனம் இருக்காது. அடுத்து பாருங்க, அனுஷத்துக்கு அப்புறம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே கோட்டை கட்டுவான்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு பழமொழியே உண்டு. இவங்க நட்சத்திர அதிபதி பாருங்க ஃபுல்லாவே வக்ரமா இருக்காருங்க. கரெக்டா மார்கழி மாசம் 17 முடி வக்ரமா இருக்காரு. இவருடைய லாபம், வருமானம், இவருடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணியிருப்பார். நம்ம எடுத்து தைரியமா சொல்லலாம், இவருடைய முயற்சி கெட்டிருக்கும். இது எல்லாமே ஒரு மந்தமா ஸ்லோவா போய்கிட்டே இருக்கும் பாருங்க. மார்கழி 17 முடி எல்லாமே ஸ்லோவா காட்டுது உங்களுக்கு. மருத்துவ செலவு, உடல் ரீதியான தாக்கங்கள், சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, உணவு செரிமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு சின்ன உடல் உபாதை கொண்டு வந்து காட்டியிருக்கும். இனிமே அந்த உடல் உபாதை இருக்காது. எதனால? அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா வருமானத்தை சூப்பரா லாபத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு. லாபம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல தானே உங்களுடைய நட்சத்திர அதிபதி உட்காந்துருக்காரு. வருமானத்தை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சூப்பரா கொடுப்பாரு. வருமானம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கமிஷன் தொழிலும் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இந்த ஐடிஐ ஃபீல்ட்ல இருப்பாங்க பாருங்க. ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க. கமிஷன் பிசினஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. பிரஸ் கம்பெனில நிறைய பேர் இருப்பாங்க. எழுத்து, அக்கௌண்ட்ஸ், கணக்கு, பேங்க்ல வேலை பார்ப்பாங்க. பணம் புழங்குற இடத்துலலாம் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்க தொடர்பு அதிகமா இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். புத்தியை வச்சு வேலை உழைப்பே போடாம கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது. வெளிநாடு வெளியூர்ல வேலை வைப்பாங்க. இது எல்லாமே பாருங்க நல்ல லாபத்தை கொடுக்க போறாரு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை உண்டுங்க. அரசுக்கிறதோட நீங்க உட்காந்துருக்கீங்க. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அலுவலகம் எல்லாமே அனுபவம் அமைச்சு கொடுப்பாரு. மெயினா மருத்துவ செலவும் இருக்காது. எல்லாமே இந்த கேட்டகரியில போங்க எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மார்கழி மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது.